வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெங்காயம் தக்காளி சட்னி பண்ண போறோம். இந்த சட்னியில வெங்காயம் தக்காளியோட புதினா மல்லியும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 2 பச்சை மிளகாய், கூடவே 2 காஞ்ச மிளகாய், 2 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம். நிதானமான தீயில வச்சு இந்த வெங்காயம் அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 7-8 கறிவேப்பிலை இலைகள், 1 கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவு புளி. இப்போ இது எல்லாத்தையும் நிதானமான தீயில வச்சு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி ஆற விட்டுருங்க. வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லை. தாளிப்பு போடாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.